श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. पुष्पपद्धति श्लोकं 322. दैवतं मम जगत्त्रयार्चिता दिव्यदम्पतिविहारपादुका पाणिपादकमलार्पणात्तयोः या भजत्यनुदिनं सभाजनम्. பதபதார்த்தம் ஜகத்ரய மூன்று லோகங்களாலே அர்ச்சிதா பூஜிக்கப்பட்டிருக்கின்றதும் திவ்ய உயர்ந்தவர்களான தம்பதி பதி பத்னிகளுடைய விகார விளையாட்டிற்காக இருக்கின்றதுமான பாதுகையானது மம எனக்கு தைவத்தம் ஆராதிக்க தகுந்தவளாயும் பலனை கொடுக்கக்கூடியதாயும் இருக்கின்றது. யாதொரு பாதுகையானது தயோகோ அந்த தாயார் பெருமாளுடைய பாணி திருக்கைகள் என்ன, பாத திருவடிகள் என்ன இவைகளாகின்ற கமல தாமரை பூக்களுடைய அர்ப்பணாத் கொடுப்பதனாலே அனுதினம் தினந்தோறும் சபாஜனம் பூஜையை பஜதி அடைகின்றதோ அப்படின்னு சாய்க்கிறார். ரொம்ப சின்ன ஸ்லோகம், ஆனால் அர்த்த புஷ்டிங்கிறது அவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பு தோன்றுறது. அந்த மாதிரியான ஒரு அழகான ஸ்லோகம், ரொம்ப சின்ன ஸ்லோகம் தான் அது. ஆனால் இந்த மாதிரி சுவாமியால் மட்டும்தான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகமாக இது இருக்குது. இப்போ போன ஸ்லோகத்தில் என்ன சாதிச்சார் அப்படின்னா, தேவர்கள் எல்லோரும் புஷ்பமாரியா, அதாவது பூ மழையாவே பெருமாள் மேலே சேர்க்கிறா, அது பாதுகையை சேர்ந்தது அப்படின்னு சாதிச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பாதுகையை பூஜிக்கக்கூடிய வேற 2 பேரை பற்றி சாய்க்கிறார். இவா 2 பேருமே பாதுகையை பூஜிக்கிறா அப்படின்னு சாய்க்கிறார். யார் அந்த 2 பேர் அப்படின்னா, திவ்ய தம்பதிகளை பற்றி சாய்க்கிறார் இந்த இடத்துல. அதாவது தம்பதி பதி பத்னிகளுடைய எந்த திவ்ய தம்பதி அப்படின்னா பெருமாளையும் தாயாரையுமே சாய்க்கிறார். பெருமாளும் தாயாரும் பூவால பாதுகைக்கு அர்ச்சனை பண்ணுறா, அதாவது பூக்களை தினந்தோறும் சமர்ப்பிக்கிறா, பூஜை, அந்த பூஜையானது பாதுகைக்கு பண்ணுறா அப்படின்ற ஒரு ஸ்லோகமாக கொடுத்துருக்காரு. அது எப்படி அவ எங்கே பூஜை பண்ணுறா அப்படின்னு பார்த்தான்னா, தாயாரோட திருக்கரங்கள் அப்படிங்கிறதே பத்மஹஸ்தாம் அப்படின்னு சொல்லுவோம். தாயாரோட திருக்கைகள்ங்கிறதே ஒரு தாமரை பூ மாதிரி, ஒரு அவ்வளோ மென்மையானது, அவ்வளவு அழகானது. அந்த மாதிரி பத்மஹஸ்தாம்னு சொல்லப்படுற தாயாரோட திருக்கைகள் தாமரை பூவுக்கு ஒப்பானது அப்படின்னு. இப்போ நம்ம மீதி எந்த தேவர்கள் கடவுள் அந்த மாதிரி யாரை எடுத்து பார்த்தாலுமே எல்லார் கைகள்லையுமே ஏதோ ஒரு ஆயுதம் இருக்கும். சரஸ்வதிக்கு கூட வீணைன்னு ஒரு வஸ்துவானது கையில் இருக்கும். எதுக்குன்னா அந்த கலைகளுக்கு அவள் அதிபதி அப்படின்னு காட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்ம பிராட்டிக்கு மட்டும்தான், மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும்தான் கைகளில் ஆயுதமும் கிடையாது, எந்த வஸ்துவும் கிடையாது. அவள் கைகளில் இருக்கிறதுன்றது தாமரைப்பூ மட்டும்தான். பொதுவாக எல்லாருமே எதுக்கு கைகளில் ஆயுதம் வச்சுருக்கா அப்படின்னா, ஒரு இடையூறு வரும்போது, தன்னை சேர்ந்தவாளுக்கு ஒரு இடையூறு வரும்போது அவளை காப்பாற்றுறதுக்காக ஆயுதங்களை அவள் ஏந்தின்னு இருக்கா. ஆனால் பிராட்டியை சேவிக்கிறவாளுக்கு இடையூறே வராது, அதனால் அவளுக்கு ஆயுதமே தேவையில்லைங்கிறது ஒரு அர்த்தம். அவள் அவ்வளவு மென்மையான தாமரை பூவை வச்சுருக்கா அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னா, அவளுக்கு அதுதான் ஆயுதம். அதாவது அவ்வளோ மென்மை தான், அன்பு தான், அதுதான் அவளுக்கான ஆயுதம். ஏன்னா அவளுக்கு ஒரு நிகிரகம்ன்றதே கிடையாதுங்கிறதுனால அவளுக்கு ஆயுதமே தேவைப்படுறதில்ல. அவளுடைய அன்புன்ற அந்த வஸ்து தான் அவளுக்கான ஆயுதம். அதை டெபிக் பண்ணுற மாதிரி தான் எப்போவுமே மென்மையான தாமரை மலரை வச்சுட்டுருக்கா. மீதி யாரை நீங்கள் பார்த்தாலுமே அவளுக்கு ஏதோ ஒரு ஆயுதம் அவளுக்கானதாக இருக்கும். ஆனால் பிராட்டிக்கு மட்டும்தான் பத்மஹஸ்தம்னு சொல்கிற மாதிரி அந்த தாமரை பூ தான் பிராட்டியோட கையில் இருக்கும். ஆண்டாள் மாதிரி அவளுடைய அந்த வெளிப்பாடு தோற்றம் இருக்கும் பொழுது கைகளில் கிளி மாதிரி இருக்கும். அந்த கிளி கூட எதை டெபிக் பண்ணுறது, எதை சொல்ல வர்றதுன்னு பார்த்தோன்னா, வராக சரம ஸ்லோகம் கேட்ட அந்த பூமா தேவி எப்போ ஆண்டாளை அவதாரம் பண்ணாலோ
சொல்லலை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைன்னு வராக சர்ம ஸ்லோகத்தை கேட்டு நமக்கு சொல்கிறதுக்காக அந்த கிளியை உருவகப்படுத்தி கையில் வச்சுருக்கான்னு ஒரு பெரியவா சாய்ப்பா. ஆக அவள் எதை கையில் வச்சுருக்காளோ அதுக்கு நிச்சயமாக ஒரு அர்த்தம் உண்டு. ஆக நம்ம பெரிய பிராட்டி எப்போவுமே பார்த்தோன்னா கையில் தாமரை மலர் தான் இருக்கும். இப்போ நம் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறார்னா, அந்த தாமரை மலர் இருக்கே, அந்த தாமரை மலர் இருக்கக்கூடிய அந்த திருக்கரங்கள், பிராட்டியோட கைகளே மலரால் ஆனது, அந்த மென்மையானது, மலர் போன்று மென்மையானது. அது இல்லாமல் அவள் கைகளில் ஒரு தாமரை வேற இருக்குது. இப்போ பெருமாள் நித்திரை கலைஞ்சு அந்த உதய காலத்தில் விஸ்வரூப தரிசனத்துக்கு எழுந்தருளும் பொழுது பிராட்டியானவள் ஏகாந்தத்துலேருந்து பெருமாள் லோகாந்தத்துக்கு வரும் பொழுது பிராட்டியானவள் தான் அந்த பாதுகையை திருவடியில் சேர்ப்போம். அப்போ அந்த பாதுகையை அவளுடைய மலர் கரங்களால், மலர் உள்ள கரங்களால் தொடும் பொழுது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பிராட்டியோட திருக்கைகளால் அந்த பூவை பாதுகைக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கான் நம் சுவாமி சாய்க்கிறார். ஆக அது மாதிரி பிராட்டியானவள் பூஜை பண்ணுறா. இப்போ பெருமாளானவர் அவர் என்ன பண்ணுறார், அவரோட திருவடிகளை பாதுகை மேலே சேர்க்கிறார். திருவடிகள்ன்றது எப்படி இருக்குது அப்படின்னா, அதுவுமே திருவடிகளுமே தாமரையால் ஆன அந்த தாமரை பூ போன்ற திருவடிகள் தான். இப்போ நம்ம ஆழ்வார் சாய்ப்பர் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும். பெருமாளோட கைகள் தாமரை, வாய் திருவதரம் கமலம் போலும், கண் இணையும் அரவிந்தம். பெருமாளோட கண் இணை, 2 கண்களுமே அரவிந்தம். இப்படி சொல்லிகிட்டே வர்றார் ஆழ்வார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அப்படின்னு திருவடி. அதுக்கு தனியாக என்ன பதம் போடுறதுன்னு தெரில, அக்தே அப்படின்னு, அதுவும் அந்த தாமரை மலர் போன்றதே அப்படின்ட்டு. ஆக பெருமாளுக்கு எல்லாமே அந்த தாமரை கமலம் அரவிந்தம் அப்படின்னு 3 பதம் போட்டுட்டார். அதனால் திருவடிக்கு வரும்போது அக்தே அப்படின்ட்டு. நம் சுவாமியும் சாய்ப்பர் அருள் தர எண்ணி 5 வந்தன அடியவர் மெய்யர் மலர்பதங்களே அப்படின்வர். மலர்பதங்கள், பெருமாளோட திருவடியானது அந்த தாமரை மலர். ஆக இங்கே நம் சுவாமி சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில், அந்த திருவடிகள்ன்ற அந்த தாமரை பூவை சமர்ப்பிக்கிறாராம் பெருமாள் பாதுகை மேலே திருவடியை வைக்கும்போது. ஆக 2 பேருமே திவ்ய தம்பதிகளான பெருமாளும் பிராட்டியும் பிராட்டியானவள் தன் கையிலுள்ள தாமரையை பாதுகை மேலே வச்சு அந்த பாதுகையை பெருமாள் திருவடியில் சேர்க்கும்போது சமர்ப்பிக்கிற மாதிரியும், பெருமாளோட திருவடியில் இருக்கக்கூடிய அந்த தாமரை பூ போன்ற அந்த திருவடியானது பாதுகை மேலே வைக்கும் பொழுது பாதுகைக்கு அந்த பூவை கொடுத்த மாதிரியும். ஆக இங்கே சபாஜனம் பூஜையை பஜதி அடைகின்றதோ அப்படிங்கிற. ஆக யார் பாதுகையை பூஜிக்கிறா அப்படின்னா, தேவர்கள், இந்திரன், பிரம்மன் வரலாம் இல்லை, நம்பலாம் இல்லை, பெருமாளும் பிராட்டியுமே திவ்ய தம்பதிகளே பாதுகையை அங்கே பூஜிக்கிறான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அட்டகாசமான ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கார். இதை விட பாதுகையோட பிரபாவத்தை வேறு எப்படி சொல்ல முடியும்னு ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயுமே நமக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி சுவாமி இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருக்காரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.